வெல்கம் டு சகாய் தேவி கிச்சன். இன்னைக்கு நான் இந்த அப்பளம் வச்சு ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெடி பண்ணுறேன். எல்லா விதமான வெரைட்டி ரைஸ்க்கும் நம்ம இதை தொட்டுக்கலாம். இது ரொம்ப ஈஸி, சிம்பிளான ஒரு ரெசிபி. இந்த மாதிரி ஈஸியான சிம்பிளான ரெசிபிக்கு என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ இந்த அப்பளம் சைட் டிஷ் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம அப்பளம் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி நல்லா கை வச்சு நல்லா இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துட்டு ஒரு கடாய் சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துருக்கேன்னா, இந்த ஆயிலில் ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு, இந்த கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போடும்போது இந்த அப்பளம் ரொம்ப வாசனையாக இருக்கும், அதனால் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் நான் ஒரு ஹாஃப் வெங்காயம் தான் சேர்த்துக்கிட்டேன். நம்ம இந்த வெங்காயம் அதிகமாக சேர்த்தா இந்த டிஷ் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இன்னும் 2 வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டுட்டு 2 டீஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் நம்ம அந்த அப்பளத்தை மறுபடியும் சாப்பிடும்போது நல்லா காரசாரமாக இருக்கும். அதனால் நான் சில்லி ஃப்ளேக்ஸ் 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ நம்ம நல்லா இந்த மாதிரி நம்ம பொடிச்சு வச்சிருக்கிற இந்த அப்பளத்தை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இந்த அப்பளத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வெங்காயம் சேர்த்துக்கிட்டா தான் நல்லாயிருக்கும். சில நேரத்தில் கூட நம்மக்கிட்ட ஒரு 4 அப்பளம் அந்த மாதிரி இருக்கும். நம்ம ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற டைமில் கூட நம்ம இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இது எல்லா விதமான வெரைட்டி ரைஸ்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் சாதத்துக்கு கூட நம்ம தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடணும். கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த மிளகுத்தூள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காரம் இருக்கும். அந்த அப்பளம் இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். காய்கறி இல்லாத டைமில் கூட நம்மளுக்கு இந்த அப்பளம் சைட் டிஷ் நல்லா ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி சைட் டிஷ் ஃபார் ஆல் வெரைட்டி ரைஸ். அதனால் நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். புளி சாதத்துக்கு இது ரொம்ப நல்லா சூட்டாக இருந்தது. புளி சாதம், தக்காளி சாதம், தயிர் சாதம், பிரிஞ்சி சாதம் எல்லாத்துக்கு கூட இந்த சைட் டிஷ் ரொம்ப நல்லா இருக்கும். சாம்பார் சாதத்துக்கு கூட இந்த சைட் டிஷ் நல்லா இருக்கும். இந்த டிஷ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.